அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல். அரியலூர், ஜெயங்கொண்டம் கூட்டு குடிநீர் திட்டங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. ஜெயங்கொண்டத்தில் 1000 கோடியில் அமைகிறது புதிய காலனி தொழிற்சாலை. 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. மக்கள் தனக்கு அளிக்கும் வரவேற்பை பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கம் என முதலமைச்சர் விமர்சனம். இபிஎஸ் சிரிக்காமல் பொய் பேசுவதாகவும் சாடல். அதிமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து கூற முடியுமா என இபிஎஸ்க்கு முதலமைச்சர் கேள்வி. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என இபிஎஸ் ஊழலாட்சி நடத்தியதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. அரியலூரில் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தின் 2ஆம் தொகுப்பு தொடக்கம். வாரணவாசி அங்கன்வாடி மையத்தில் திட்டத்தை தொடங்கி வைத்து குழந்தைகளுடன் உரையாடிய முதலமைச்சர். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட விக்னேஷ் என்பவர் உயிரிழப்பு. சரியான முறையில் சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். கிண்டி அரசு மருத்துவமனைக்கு விக்னேஷை அழைத்து வந்தபோது மருத்துவர்கள் இல்லை என உறவினர்கள் கண்ணீர் மல்க புகார். மருத்துவமனையை நம்பி வரும் சாதாரண மக்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. தனியார் மருத்துவமனையிலிருந்து நோய் தீவிரத்துடன் விக்னேஷ் அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டார். இளைஞரின் உயிரிழப்பு குறித்து கிண்டி மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம். அரசு மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் மருத்துவர்களின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது. கிண்டி மருத்துவமனையில் தாக்குதலுக்கு உள்ளான மருத்துவரை சந்தித்த எச் ராஜா விமர்சனம். அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களை நிரப்பாத பட்சத்தில் போராட்டம் நடத்தப்படும். திமுக கூட்டணி கட்சியான சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் பேட்டி. சர்வாதிகாரிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை. சீமானுக்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரிய மனு தள்ளுபடி. மனு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக, அதிமுகவினருக்கு நாட்டிற்கு நல்லது செய்யும் எண்ணம் இல்லை என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை மட்டுமே முன்வைப்பதாக நீதிபதி வேதனை. ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய 6 பேருக்கு ISIS அமைப்புடன் தொடர்பு. NIA தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் அதிர்ச்சி தகவல். சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலையில் உள்ள SBI வங்கியில் கொள்ளை முயற்சி. வங்கியின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்ட நிலையில் CCTV காட்சிகளை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. சென்னையில் கொள்ளை முயற்சி நடத்தப்பட்ட SBI வங்கியில் காவல்துறை உயரதிகாரிகள் ஆய்வு. சம்பவத்தில் ஒருவர் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் 3 தனிப்படைகள் அமைப்பு.
எஸ்பிஐ வங்கியை தொடர்ந்து அருகில் உள்ள ஆட்டோமொபைல் கடையிலும் கொள்ளை முயற்சி. அடுத்தடுத்து அரங்கேறிய கொள்ளை முயற்சியால் மக்கள் அச்சம். விசிக துணை பொதுச் செயலாளரும் தொழிலதிபருமான ஆதவ் அர்ஜுனா வீட்டில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வீட்டில் நேற்று சோதனை நடத்தப்பட்ட நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல். லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்புடைய இடங்களிலும் தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. 5 மாநிலங்களில் 20 இடங்களில் நேற்று சோதனை நடைபெற்ற நிலையில் இன்றும் சோதனை. ஜெயம் ரவி ஆர்த்தி இடையே சமரச தீர்வு மையத்தின் மூலம் பேச்சு நடத்த சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து கோரி ஜெயம் ரவி தாக்கல் செய்த வழக்கில் அறிவுறுத்தல். நெல்லையில் ஆயுதங்களுடன் மோதிக்கொண்ட இளைஞர்களால் பரபரப்பு. சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. மயிலாடுதுறையில் வெகு விமரிசையாக நடைபெற்ற துலா உற்சவம். மாயூரநாதர் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். சென்னை குன்றத்தூரில் வீட்டில் எலி மருந்து அடித்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு சிறுவர்கள் உயிரிழந்த விவகாரம். தாய் தந்தையின் உடல்நிலை அபாய கட்டத்தை தாண்டியுள்ள நிலையில் சிறுவர்களின் உடற்கூறாய்வில் சிக்கல். மதுரை பழங்கானத்தம் அரசு பள்ளியின் மாடியிலிருந்து தவறி விழுந்து மாணவர் படுகாயமடைந்த சம்பவம். ஆசிரியர்கள் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மாணவரின் பெற்றோர் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம். தஞ்சை புறவழி சாலை ஓரங்களில் கொட்டப்பட்ட குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகள். குப்பைகள் அங்கேயே எரிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் தாய் சேய் உயிரிழந்த விவகாரம். குற்றம் சாட்டப்பட்ட பெண் மருத்துவரை பணியிட மாற்றம் செய்த அதிகாரிகள் நடவடிக்கை. மதுரை பரவை அருகே பழங்குடியினர் சாதி சான்றிதழ் கேட்டு 9வது நாளாக தொடரும் போராட்டம். 1000க்கும் மேற்பட்டோர் சங்கு ஊதி நூதன போராட்டம். கோவை புறநகர் நெடுஞ்சாலைகளில் அனுமதியின்றி செயல்பட்ட 18 தபால்களுக்கு சீல். சட்டவிரோதமாக மது விற்பனை நடந்ததாக கூறி போலீசார் நடவடிக்கை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியையொட்டி குவிந்த பக்தர்கள். 5 மணி நேரத்திற்கு மேலாக 2 கிலோமீட்டருக்கு வரிசையில் காத்திருந்ததால் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு. தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் கோவில் அன்னாபிஷேக முன்னேற்பாடுகள் தீவிரம். 2000 கிலோ சாதம் வடித்து 500 கிலோவில் உருவாகும் பிரம்மாண்ட காய்கறி மாலை. நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி மீது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் புகார். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் பிரிவினை கருத்துக்களை பேசியதாக குற்றச்சாட்டு.
டெல்லியில் மிக மோசமான நிலையில் காற்றின் தரம். அனைத்து தொடக்கப் பள்ளிகளையும் ஆன்லைனில் நடத்த உத்தரவு. மகாராஷ்டிராவின் புனேவில் இந்திய ஆஸ்திரேலிய கூட்டு ராணுவ பயிற்சி. ஆஸ்திராயின் 3 என்ற பயிற்சியில் ஈடுபட்ட ராணுவத்தினரின் காட்சிகள் வெளியீடு. கேரள மாநிலம் கண்ணூரில் கூகுள் மேப் பார்த்து பயணம் செய்த நாடக குழுவினர் சென்ற பேருந்து விபத்து. குறுகலான பாதையில் சென்றபோது பேருந்து கவிழ்ந்ததில் 2 பேர் உயிரிழப்பு, 9 பேர் காயம். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அதிவேகத்தில் சென்ற கார் லாரியின் பின்னால் மோதி விபத்து. 3 பெண்கள் உட்பட 6 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயக வெற்றி. 123 இடங்களில் வென்று பெரும்பான்மையை பெற்றது தேசிய மக்கள் சக்தி கட்சி கூட்டணி. விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படம் வரும் 29ஆம் தேதி சீனாவில் ரிலீஸ். அலிபாபா குழுமம் படத்தை வெளியிட உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தகவல்.